विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम् ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणम् अस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। பிரம்மவஸ்துவனுடைய ஞானம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுன்னா இங்க சித்த விஷயம் மோட்சம். சித்தம்னா ஏற்கனவே சுரூபம் சுதந்திரமானதுதான். நித்திய சுத்தம் நித்திய புத்தம் நிரவயவம் நிராகாரம் இப்படியெல்லாம் ஆத்மவஸ்துவனுடைய சுரூபமானது. காலத்திற்கு அப்பாலும் தேசத்திற்கு அப்பாலும் வஸ்துக்களுக்கு அப்பாலும் நித்திய ஸ்வரூபமாக சுத்தமாக இருக்கிறது ஆத்மவஸ்து. அந்த ஆத்மவஸ்து எது அப்படிங்கிற ஞானம் இல்லாததுனால நம்ம புத்தி இது அப்படிங்கிற விஷயங்களையே பற்றி பற்றி பழகி இருக்கிற புத்திங்கிறதுனால இதுதான் ஆத்மா அப்படின்னு இதுங்கிற தன்மையுடைய விஷயங்களை தான் என்று எடுத்துக்கொண்டு ஒரு பவுண்டரிஸோட தன்னை பார்த்துண்டு அந்த பவுண்டரிஸ்க்கு வரக்கூடிய சுக துக்கங்களை தன்னுடையதாக பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் சம்சாரம். இப்போ இதிலிருந்து விடுபடுறது எப்படின்னா சுரூபம் என்ன அப்படிங்கிற ஞானம் ஏற்படுறதே மோட்சம். அந்த சுரூப ஞானம் அதுதான் அத்வைத ஞானம் அப்படின்னு பெயர். இரண்டு இல்லாத சுரூபம் உன்னுடைய சுரூபம்ங்கிறத பார்ப்பது, நம்புறது இல்ல, பார்ப்பது. அந்த தரிசனத்தை வேதம் நமக்கு கொடுக்கிறது இந்த பாகங்கள்ல. இந்த உபாசனங்கள் அந்த ஞானத்தை ஏற்படுத்திக்கிற ஒரு சாதனமாக இருக்கு. என்ன சொன்னார் பாஷ்யக்காரர்? இதுவும் மனோவிருத்தி தான் இந்த ஞானமும் அப்படின்னு சொன்னார். ஸ்வாபாவிகஸ்ய ஆத்மனி அக்ரியே அத்தியாரோபிதஸ்ய கர்த்தாதி காரக கிரியா பல பேத விஜானஸ்ய நிவர்த்தகம் அத்வைத விஜானம்.
ரஜ்வாதௌ இவ சர்ப்பாதி அத்தியாரோபண லக்ஷண ஞானஸ்ய ரஜ்வாதி ஸ்வரூப நிஷ்டயா பிரகாச நிமித்தா. இந்த உதாரணத்தை இன்னைக்கு பார்ப்போம்னு நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு விஷயத்தை பற்றிய அஞ்ஞானம் அந்த விஷயத்தை வேற ஒன்றாக எடுத்துக்க காரணமா இருக்கு. அதுக்கு நம்ம ஸ்டாக் எக்ஸாம்பிள் கயற்றுல நம்ம பார்க்கிற பாம்பு. ரஜ்வாதௌ சர்ப்பாதி அத்தியாரோபா. கயத்துல பாம்பு முதலானவை ஆதி சொல்றார். கயறு தான் இருக்கு, ஆனா அங்க தேவையான அளவு வெளிச்சம் இல்லை. ஆனா சுத்தமா கயிறு தெரியாமையும் இல்லை. கும்மிருட்டா இருந்தா அங்க நம்ம எதையும் பார்க்க மாட்டோம். ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியறது, ஆனா அது கயிறு தான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த ஈஷத் பிரகாசிதமாக இருக்கக்கூடிய இடத்துல பல விஷயங்களாக நம்ம அதை பார்க்கிறோம். கயத்தை தவிர மற்ற எல்லாம் பாம்பா இருக்குமோ, கம்பா இருக்குமோ, தண்ணி கொட்டி இருக்குமோ, எலக்ட்ரிக்கல் ஒயர் கிடக்கோ, சாட்டை கிடக்கோ, இப்படி 1000 விஷயம் நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். அது நம்மளுடைய புத்தியில இருக்கிற வாசனையை பொறுத்தது. அதே மாதிரி எத்தனை விதமான வஸ்துக்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோமோ அந்த அனுபவங்கள் அதுக்கு மேல சூப்பர் இம்போஸ் ஆகுது. இப்போ எனக்கு துக்கம் இதுல எதனால வருது? ஐயோ பாம்பு இருக்கு போல இருக்குன்னு பயப்படலாம், இல்ல தண்ணி இருக்கு போல இருக்கு தாண்டி போகணும்னு நினைக்கலாம். இது மாதிரி பல விஷயத்தினால எனக்கு துக்கம் இருக்கு. இதை ஒவ்வொன்னா நான் நிவர்த்தி பண்ணணுமா? பாம்பை போய் ஐயோ முதல்ல பாம்பை அடிச்சு விரட்டணும், அதுக்கப்புறம் தண்ணியா இருந்தா அதை துடைக்கணும், எலக்ட்ரிக்கல் ஒயரா இருந்ததுன்னா போய் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது தாண்டணும். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாகவா நான் இங்க நிவாரணம் தேட வேண்டியிருக்கு? இல்லையே. என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா லைட்டை மட்டும் ஆன் பண்ணணும், அவ்வளவுதானே. பிரகாச நிமித்தகான்னு சொல்ற. ரஜ்வாதி ஸ்வரூப நிஷ்டயா பிரகாச நிமித்தா. வெளிச்சம் போட்டு பார்த்துட்டா அது ரஜ்ஜுன்ற ஸ்வரூபந்தான், சர்ப்பமோ தண்டமோ தாராவோ இல்லை அப்படிங்கிற ஞானம். எந்த காரியம் நீ செய்ய வேண்டியதே இல்லை, லைட் மட்டும் போறோம். பாம்பை அடிச்சு துரத்த வேண்டாம், கரண்ட் ஆஃப் பண்ண வேண்டாம். ஒயர்னா சொல்றேன், ஒயர் கிடக்கு அப்படின்னு நினைச்சோம்னா கயத்தை பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணாதான் ஷாக் அடிக்காம இருக்கும். இல்ல தண்ணின்னு நினைச்சு தாண்ட போறேன்ட்டு துணியை கொண்டு துடைக்க போக வேண்டாம். ஒன்றுத்தையும் தனித்தனியா நீங்க சால்வ் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா அது அத்தனையுமே அவித்தியை தான். அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ கஷ்டங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா அப்படின்னு கேட்டா ஆமா, ஒரே மருந்து தான். அந்த சினிமா ஜோக்ல வர மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரே மருந்து கொடுன்னா விஷத்தை கொடுக்குறேன்னு நானும். அந்த மாதிரி இத்தனை பிரச்சனைக்கு ஒரே மருந்துன்னா இங்க பிரகாசம் ஒண்ணுதான் மருந்து. ஏன்னா ஆக்சுவலி அவ்வளவு பிரச்சனை சொல்றோமே ஒழிய ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னா அஜ்ஞானம் தான் பிரச்சனை. அதனால ஞானம் தான் அதுக்கு மாற்று. அப்போ இதுக்கு ஆலம்பனமோ அதுவோ உபாசனையோ தேவையில்லையே, வெறும் ஞானம் போறோம். ஞானம்தான் வழி, போறோன்னு கூட கிடையாது, ஞானத்தினால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆத்மனி அக்ரியே அத்தியாரோபிதம். அத்தியாரோபிதம்னா சூப்பர் இம்போஸ்ட், இல்லாத ஒன்றை ஏத்தி வைக்கிறது. இந்த கயத்து மேல பாம்பை ஏத்தி வச்ச மாதிரி, குச்சியை ஏத்தி வச்ச மாதிரி, எலக்ட்ரிக் வயரை ஏத்தி வச்ச, அதெல்லாம் அத்தியாரோபிதஸ்ய. எதெல்லாம் அத்தியாரோபிதம்? கர்த்தாதி காரகம்.
நான் கர்த்தா, இதுதான் நான் பண்ற கர்மா, இல்ல இதுதான் நான் ஏதோ விரும்புகின்ற பொருள், இந்த பொருள்னாலதான் இதை நான் அடைய போறேன், இதிலிருந்து தான் இந்த பொருள் வந்தது, இதுக்குள்ளதான் இது நான் இப்போ இந்த வேலை போக போறது, இங்க நின்றுதான் இதை பண்ண, இது எல்லாம் அத்தியாரோபிதம் தான். ஏன்னா ஒரே வஸ்து தான் இருக்குன்னா அது இது எது எதுவும் கிடையாது இங்க. அப்போ கர்த்தாதி காரக கிரியா பல பேத விஞ்ஞானஸ்ய நிவர்த்தகம் அத்வைத விஞ்ஞானம். இந்த பேத விஞ்ஞானம் இருக்கே, பேத விஞ்ஞானம்னா பேதமாக பார்ப்பதுன்னு அர்த்தம். உடனே விஞ்ஞானம்னா அது தெளிந்த அறிவுன்னு அர்த்தம் கிடையாது. பேதத்தை பார்க்கின்ற தன்மை. பலவிதமா வெறும்ன கருத்து காரணம் மட்டும் இல்ல, இவ்வளோ பெரிய உலகத்தையே பார்க்கிறோம். ஜூபிட்டர், சாட்டர்னு, நெப்டியூனு, புளூட்டோ, மில்கிவே கேலக்சி, அதுக்கு போய் சோலார் சிஸ்டம், அதை தவிர இருக்கிற கேலக்சிஸ், ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு கேலக்சிங்கிறோம். ஒரு சன்னு, அதை சுத்தி இருக்கிற கேலக்சிஸ், அங்கங்க எத்தனை கேலக்சிஸ் இருக்கு, நமக்கு தெரிஞ்சே லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள், ஒவ்வொன்றும் ஒரு சன்னு, அதை சுத்தி எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு அப்பால் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இத்தனையும் இந்த கர்த்தராதிகாரக கிரியாபல பேதத்துக்குள்ள கொண்டு வந்தாகணும். ஜஸ்ட் நம்ம சுத்தி இருக்கிற 4 விஷயத்த மட்டும் இங்க சொல்லல, இருக்கிற அத்தனை பேதங்கள், வேக்கன் ஸ்டேட்ல நம்ம பார்க்கிற இத்தனையும், நம்ம பார்க்க முடியாத எத்தனையும் எல்லாம் சேர்ந்து இந்த காரக பேதத்துல வந்துருது. ஏன்னா கர்மனா ஒரு பொருள் 2 பொருளா, எத்தனை கோடி, இந்த நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்திலேயே, இந்த பூமிக்குள்ளேயே எத்தனை கோடி ஜீவராசிகள், எத்தனை விதமான பொருள்கள், இதெல்லாம் நம்மளோட நேக்கடைக்கு தெரியற விஷயம். இன்னும் மைக்ரோஸ்கோபிக் எவ்வளோ இருக்கு, அந்த மைக்ரோஸ்கோப்பியும் தாண்டி மைக்ரோஸ்கோபிக்கா என்னென்ன இருக்கு, மேக்ரோ, மைக்ரோ, நானோ, எத்தனை ஸ்கோபிக்கா போய் பார்த்தோம்னா நம்ம என்னென்ன நமக்கு தெரிஞ்ச உயிரினங்கள் இருக்கு, பொருள்கள் இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம்னா அத்தனையும் இந்த கர்மாக்குள்ள வந்துடுது. கர்மானா ஆப்ஜெக்ட், கர்த்தானா சப்ஜெக்ட். இதுக்குள்ளதான் என்னோட விவகாரங்கள்லாம் இருக்கு. இது எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், இப்படியெல்லாம் இருக்கிற விவகாரங்கள், எங்கிட்டேருந்து இது போயிடக்கூடாது. அப்புறம் அது ரிலேட்டட் சுக துக்கம், அந்த ஒரு பொருள் சுகமா இருந்தா நான் சுகம் சுகி, இப்படி விஷயங்கள் எல்லாம், அதெல்லாம் தான் பல பேதம். இந்த விஞ்ஞானம் இருக்கே, இந்த பாவம் இருக்கே, இதுவே நிவாரணம் ஆயிடுறது அத்வைத விஞ்ஞானத்தினால. எப்படின்னா பிரகாச நிமித்தா, ஞானம் ஒண்ணுதான் இதுக்கு தேவை. சொரூபம் உண்மையில என்ன அப்படிங்கிற ஞானம் வந்துடுச்சுன்னா, இது கயறுதான்னு தெரிஞ்ச மாதிரி, இது சர்வாத்மாவான ஞப்தி பிரம்மந்தான் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி தெரிந்ததுக்கு அப்புறம் இது எல்லாம் போயிடுறது. இதெல்லாம் கர்த்தராதிகாரணங்கள் எல்லாம் போயிடுறது. எப்படிடா வந்தது அது எனக்குன்னா, சுவாபாவிகம், அவ்வளவுதான். அதுக்கு எப்படி வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால்தான் அனாதின்னு சொல்லிடுறோம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அது என்னைக்குமே இருந்ததே இல்லை, அதனால வந்ததுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ஆயிடுறது. எப்ப வந்தது இந்த கேள்வி எல்லாமே அஜ்ஞானத்துக்குள்ளதான். அது புரியல என்னப்படாது, ஞானம் ஏற்படும் பொழுது அது புரியணும், புரியும். ஆனா உபாசனம் தூ யதாசாஸ்திர சமர்த், இதுக்கு அப்பேர உபாசனம்ங்கிறது இதுக்கு மாறான வேற ஒரு விஷயம். ஆனால் அதுவுமே மனோவிருத்தி ரூபம். இப்ப நம்ம சொன்ன ஞானம் பேசினமே நாழி, அது எதனால எங்க ஏற்படுறது? ஞானம்னாலே புத்தியில ஏற்படுற விருத்தி தான். விருத்தி ஞானம் அப்படின்னா திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கணுமா இத அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஏன்னா அந்த ஞானம் வந்துட்டு தான் காரியத்தை செஞ்சுட்டு அது போயிடுறது. ஏன்னா அஜ்ஞான நிவர்த்தி ஆனப்புறம் திருப்பி திருப்பி அந்த ஞானத்தை கொண்டுறணும்னு அவசியம் இல்லை. இப்போ
நடந்து போறான், வயல் வெளியில நடக்கிறான். ஒரு அடர்ந்த பசுமையான ஒரு வயல் இருக்கு, காலை வைக்கிறான். பார்த்தா முழுக்க பாசி, கால் தண்ணிக்குள்ள போயிடுது. தண்ணிக்குள்ள போயிடுத்து ஃபுல்லா ஒரே சேரு. அப்புறம் ஒரு வழியா கால் அலமிண்டு வெளில எடுத்துட்டான் காலை. திருப்பியும் அந்த பாசி மூடிண்டாலும் அது அவன் வயல் நினைப்பானோ? ஒன்ஸ் அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி காலை விட்டு அந்த ஞானத்தை ஞாபகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஞான விருத்தியானது அகண்டாகார விருத்தி இந்த சுரூபத்தை காண்பிச்சுட்டு அது போயிடுறது. வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யதே சர்வ சம்சயா தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த கட்டை அறுத்து விட்டுட்டு அது போயிடுறது. அப்படி இருக்கிற அந்த ஞானமானது ஒரு தடவை ஏற்படுத்த, அது ஒரு இன்க்ரீசிங் கிளாரிட்டின்னு சொன்னாலும் சொரூப திருஷ்டி ஏற்படும் பொழுது ஆக்சுவலி ஒரு விருத்தி தான் அது. அது வரைக்கும் ப்ரிப்பேர்ட்னஸ் ஒரு விருத்தியில சொரூபம் திருஷ்டி ஏற்படுறது. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அதுல மனனம் பண்றது, நிதித்தியாசனம் பண்றதெல்லாம் சரி, அதெல்லாம் ஓவர் டைம் ஸ்ட்ரெங்தன் ஆகுது, திருடீகரணமாகுது. இங்க உபாசனம் அப்படிங்கிறது என்னன்னா, தானாக எதையும் ஞானத்தை கொடுக்கல, இது நம்ம செய்ய வேண்டிய விஷயம். உபாசனம் து யதா சாஸ்திர சமர்த்திதம் கிஞ்சித் ஆலம்பனம் உபாதாய. ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேல புத்தியை வைத்துக்கொண்டு, ஆலம்பனம்னா ஒன்னத்தை பிடிச்சு கொண்டு, ஏன்னா அத்வைத ஞானத்துல பிடிச்சுக்கிறதுக்கே ஒண்ணும் கிடையாது. இன்ஃபேக்ட் எதை பிடிச்சுட்டாலும் அது ஆத்மா இல்ல. நேத்தி 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 நேத்தின்னு சொன்னா எதை போய் பிடிச்சுப்ப? எதுவும் பிடிச்சுக்காம சுரூபமாக தானாகி நிக்கிறது தானே பிரம்ம ஜானம். ஆனா அது முடியாது பீப்புளால அவ்வளவு ஈஸியா எல்லாராலையும் ஆரம்பத்துல. அதனாலதான் அவசரப்பட்டு இந்த சாஸ்திரம் படிக்க சில பேர் என்ன கேக்குறான்னா, எல்லாம் படிச்சுட்டேன் சாமி, ஆனா வாழ்க்கையில இத இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கே. இது ரொம்ப கேட்கலாம். நிறைய பேர் 10ல 9 பேர் இப்படிதான் சொல்லுவான். எனக்கு புரிஞ்சிடுத்து, எல்லாம் பிரம்மன் தான், எல்லாம் நல்லா புரிஞ்சிடுத்து, ஆனா பிராக்டிக்கலா அதை என்னால எம்ப்ளாய் பண்ண முடியல. பிராக்டிக்கலா நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு ஆட்டோக்காரன் வேகமா வந்தா அவன் மேல கோவம் தான் வருது, அவனும் பிரம்மன் தான் என்னால பார்க்க முடியலையே. அதனால இந்த வேதாந்தெல்லாம் நம்ம ஏதோ சொல்றமே ஒழிய அது நீ பிராக்டிக்கலா பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற பொழுது நீ வந்ததா நினைச்சுட்டு இருக்கிய ஒரு ஞானம், அதுவே அங்க சஸ்பெக்ட். ஏன்னா ஏதோ ஒண்ணு ஞானத்தை அடைஞ்சிட்டு அதை கொண்டு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றான், அப்படி கிடையாது இங்க. அந்த மாதிரி ஆலம்பனமே அங்க கிடையாது. அப்போ சரியான அந்த ஞானத்தை நம்ம திருப்பி விசாரம் பண்ணி திருப்பியும் சரி, அப்ப நமக்கு இது புரியலன்னு எடுத்துக்கணும். எப்ப பிராக்டிக்கலா வேணும், எனக்கு பிராக்டிக்கலா இதை யூஸ் பண்ண முடியல, பிராக்டிக்கல் வேர்ல்டுல இது அவைலபிளா இல்லை, நிதித்தியாசனம் பண்றதுங்கிறது வேற. இந்த ஞானத்தை சுவாபாவிகம் ஆக்கிக்கிறதுக்காக நிதித்தியாசனம் பண்றோம். அது ஆனா பிராக்டிக்கல் வேர்ல்டுல ஞானம் வரலன்னு நம்ம சொல்லக்கூடாது அதுக்காக. ஏன்னா அங்க ஆலம்பனம் கிடையாது, அதுக்காக சொல்ல வந்தேன். ஏதோ ஒண்ணுத்த பிடிச்சுக்கிறது, எல்லா கிளச்சஸையும் ரிமூவ் பண்றதுதான் இந்த ஞானம்னு சொல்லுவாரு சுவாமி. கிளச்சஸ், ஒருத்தன் கால் நொண்டின்னு நினைச்சுட்டு 2 கையிலையும் கம்பு வச்சு நிக்கிறோம். கால் நொண்டி இல்லப்பா, சாதாரணமா நன்னாதான் இருக்கு, எடுன்னா அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டானோ இல்லையோ அந்த கம்பை. ஆனா பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு கம்பும் இல்லாம நடக்க வைக்கிறது தான் வேதாந்தம். அந்த பரிபக்குவம் வர்ற வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஒண்ணத்தை பிடிச்சுதான் எடுத்துன்னு போயான். ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சொல்லும் பொழுது, களையை ஒருத்தன் பிடிச்சி தொங்கின்னு இருக்கான், விடுறான்னா விடுவானா மாட்டான், அதை விட மேல இருக்கிற களையை பிடிச்சிட்டு இதை விடுனா விடுவானோ இல்லையோ, அந்த கதை தான். அப்போ முதல்ல ஆலம்பனம் அபேட்சதே இது சொல்றார். உபாசனம் தூ யதாசாஸ்திர சமர்த்திதம் கிஞ்சித் ஆலம்பனம் உபாதாய
தஸ்மின் சமான சித்த விருத்தி சந்தானகரணம். சமான சித்த விருத்தி, ஒரே விதமான அப்படின்னு அர்த்தம். சமானமான அர்த்தம். ஒரே விருத்தி, அப்படியே ஸ்டாக்னண்டா இல்ல, ஒரு விஷயமானதாகவே அப்படின்னு. சமான சித்த விருத்தி சந்தான கரணம். சந்தானம்னா குழந்தை, நம்ம தெரியும் இல்லையா, ஒண்ணுக்கு அப்புறம் வர்றது சந்தானம். அப்போ இந்த சித்த விருத்தி அந்த வஸ்துவ பத்தியதாகவே இருக்கக்கூடிய சித்த விருத்தியை ஏற்படுத்துவது. எது மேல? யதாசாஸ்திர சமர்த்திதம் ஆலம்பனம். நீயா ஒரு ஆலம்பனத்தை ஏற்படுத்திக் கூடாது. இப்பெல்லாம் நீ அந்த ஃப்ளவர் மேல மைண்ட் வச்சுன்னு மெடிடேட் பண்ணு, நீ அது ரைட்டு, அது சாதாரண மென்டல் ஒரு என்ன சொல்றது எக்ஸசைஸா அதை பண்ண வேண்டியதான். மைண்டை ஒரே ஆவர்த்தி பண்றதுக்கு ஃப்ளவரை வச்சு பண்ணு, வேற ஏதாவது வச்சு பண்ணு, ரைட், ஓகே. பட் நம்ம பிரம்ம ஞானத்துக்கு நம்மள தயார்படுத்திக்கணுங்கிற பொழுது அந்த ஸ்வரூபத்துக்கு அனுகூலமான ஒரு ஸ்வரூபத்துல நம்மளோட புத்திய தியானம் பண்ண வேண்டியது. கிஞ்சித் ஆலம்பனம் யதாசாஸ்திர சமர்த்திதம். பரம்பிரம்ம வஸ்துக்கு கிட்டத்தட்ட சமமான ஈஷத் விகிருத பிரம்ம விஷயாணி அப்படின்னு சொல்றாரு. பிரம்ம அத்வைதாத் ஈஷத் விகிருத பிரம்ம விஷயாணி. அப்படி அந்த வஸ்துக்கு சம்பந்தமுடையதாக ஒரு ஸ்வரூபத்தில், அதனாலதான் சமஷ்டி பிரம்மம் சொன்னேன். பொதுவா சமஷ்டி பிரம்மம் ஒண்ணு, சமஷ்டிய இப்போ இந்த வியாகிருதி உபாசனை, ஒவ்வொரு உபனிஷத்துலயும் பல விஷயங்கள் உபாசனையா சொல்லப்படுறது. சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுதே பூர் புவ ஸ்வஹான்னு 3 வியாகிருதிகள் சொல்லப்படுறது. அந்த 3 வியாகிருதிகளுக்கு மேல இந்த திருஷ்யமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுசியும் நீ ஆரோபிச்சு அதை அவலம்பிச்சு நீ ஒரு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றது உபனிஷத்தை. அதே மாதிரி ஓம்கார உபாசனை இங்க சொல்லப்படுறது பல இடங்கள்ல இருக்கு. அதுவும் இங்க இன்னொன்னு இப்ப சொல்ல போறார். நீ ஒரு கர்மா பண்ணிட்டு வந்துட்டு இருக்க இத்தனை வருஷமா, தடால்னு அந்த கர்மாலேருந்து உன்னை பிரிச்சு கிளச்சஸ் எடுத்துடுறேன், நீ பிரம்மந்தான்னு சொன்னா அந்த மைண்ட் ரொம்ப ஆசக்தி அந்த கர்மாலேயே இருக்கு. அப்போ அதே கர்மாக்கு மேலேயே அந்த கர்மாவையே உபாசனையா முதல்ல மாத்துறது அப்படின்னு சொல்றாரு இங்க பாஷிகா. அந்த கர்மாவை பண்ணும் பொழுதே அந்த கர்மால இருக்கிற சில ஆஸ்பெக்ட் மேல இந்த சகுண பிரம்ம சுரூபம் இருக்கே, சமஷ்டி பிரம்மம், அதை ஆலம்பனம் பண்ணி தியானம் பண்ணு, உபாசனை பண்ணு அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப ஈஸியா அடுத்த ஸ்டெப்புக்கு ஒருத்தன் போக முடியும். ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்மகாரணம் உச்சதே யோகாரூடஸ்ய தத்தைவ சமகாரணம் உச்சதேன்னு கீதையில சொல்றார். அப்படிதான் ஒத்தனும் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துன்னு போறது. இந்த உபாசனைன்ற பொழுது ஈஸ்வரனுடைய ஒரு பிரசன்டேஷன் புராணங்கள்ல பார்த்தா இதுக்கு அனுகூலமா தான் இருக்கு. அதனாலதான் சாஸ்திர சமர்ப்பிதமாக இருக்கிற ஒரு பிரதிமைகள்லயோ அர்ச்சங்கள்லயோ நம்ம புத்திய செலுத்தும் பொழுது அது பிரம்ம ஞானத்திற்கு ஒரு அனுகூலமான உபாசனையாக இருக்கு. அதனால்தான் சாஸ்திர சமர்ப்பிதம் ஆலம்பனம் அப்படின்னு இங்க ரொம்ப கிளியரா சொல்றார். இல்லைன்னா இல்ல சார், நீங்க சொல்றீங்க இதெல்லாம் ரைட்டு தான், இது ஏதோ சாமவேதம் படிச்சவாளுக்கு அவ இத்தனை நாளா சாமவேதத்து வழியாக பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்ல இந்த உபாசனை சொல்லப்பட்டிருக்கு,
நம்ம சாமமும் படிக்கல, எதுவும் தெரியாது. இது தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு இது எப்படி கர்ம ஆலம்பனமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. அந்த ஒரு பிரச்சனையில தான் நம்ம எல்லாருமே இப்ப இருக்கோம். இந்த பகவத்கீதை மாதிரி கிரந்தங்கள் கூட அதனாலதான் சுவாமிகள்லாம் சுவாமிஜி இவாள்லாம் அதை எப்படி மாடர்ன் டேஸ்க்கு ஏத்த மாதிரி கர்மயோகம் முதலான விஷயங்களை கரெக்டா இன்டர்பிரட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கறதுல ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்தா. ஏன்னா நீ கர்மயோகம்னு சொல்றதே வைதிக கர்மால எப்படி ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்றதுங்கிறத அவலம்பிச்சுதான் பாஷ்யங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. பட் அந்த சொசைட்டி மாறிடுது. இன்னைக்கு மாறி இருக்கிற சொசைட்டில இப்ப எப்படி நீ அதை ஸ்டில் ஆஸ் அ டெக்னிக் அந்த உபாசனம்ங்கிறது இஸ் வேலிட். ஆனா அதை வைதிக கர்மால மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அவ ஸ்பிரிட் என்ன? இங்கேயே யதாசாஸ்திர சமர்த்திதம் ஆலம்பனம் சொன்னார். ஏன்னா என்ன மாதிரி இந்த உபாசனை பண்ணால் அது நிர்குண பிரம்மத்துக்கு ஈக்குவலண்டான ஒரு சுரூபத்துல ஆலம்பிக்கிறதுன்னு ஆகும் அப்படிங்கிறது ரிஷிகளுக்கு தெரிஞ்சதுனால வேதத்துக்கு தெரியும் பொழுது அது இப்படி சொல்றது. இப்ப நம்ம எப்படி நிர்ணயம் பண்றது? நான் ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன், இல்ல பினான்சியல் கன்சல்டன்டா இருந்திருக்கேன், இல்ல வேற ஏதாவது இருந்துட்டு இருக்கேன். இப்ப அது மேல நான் எப்படி இந்த உபாசனத்தை பண்றது அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கணும்னா, இப்போ இதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டு இந்த சமகாலத்துல இருக்கிற குருவானவர் நமக்கு அதை எப்படி பண்ணலாம், நமக்கு சுவாபாவிகமாக என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருக்கோமோ அதுல எப்படி ஆலம்பனம் பண்ணி இந்த உபாசனை பண்ணலாங்கிறது சொல்லி கொடுக்க முடிஞ்சால் அப்போ அந்த மாதிரி உபாசனை பண்ணலாம். அப்படி பண்றதுங்கிறது முடியும். அப்ப ஏன்னா அங்க சிஷ்டாச்சாரம் தான் அங்க பிரமாணம். அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சு இதை புரிஞ்சுட்டு அந்த பர்சனுடைய காரியத்தையும் புரிஞ்சுட்டு அதுல இந்த விஷயத்தை எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு ஒரு குரு அவ ஆசிரியிச்சான்னா அந்த சந்தர்ப்பத்துல இதை பண்ண வைப்போம். முடியாதது ஒண்ணும் கிடையாது. இது முதல்ல நம்ம இங்க என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுப்போம். இப்ப சாஸ்திரத்தினுடைய இது பண்ணிட்டு இருக்கோம். உபாசனை நம்ம எப்படி பண்றது? நான் இந்த உத்கீதை உபாசனை பண்றது என்னால முடியாது, இதை நான் தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறேன்ற கேள்வி வருங்கிறதுக்காக சொல்றேன். ஓம்காரம்ங்கிறது ஓரளவு நமக்கு தெரியும், அதனால ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்கலாம். சில சாமம் முதலான இந்த ஸ்வரத்துல பண்ணு அப்படின்னா அது தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறேங்கிற கேள்வி வரும். பட் அதனுடைய இன்டென்ட் என்னங்கிறது புரிஞ்சுண்டு நம்மளோட கான்டெக்ட்ல என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கணும். அது அடுத்த ஸ்டெப். முதல்ல என்ன சொல்றது சாஸ்திரங்கிறத பார்ப்போம். உபாசனம் து யதா சாஸ்திர சமர்த்திதம் கிஞ்சித் ஆலம்பனம் உபாதாய தஸ்மின் சமான சித்த விருத்தி சந்தானகரணம். ஒரே விதமான சித்த விருத்திகளை அந்த ஆலம்பனத்துக்கு மேல அது சம்பந்தமாகவே பண்றது. அதான் மெடிடேஷன் இல்லையா? இப்ப சகுனமா பண்றேன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு பண்றோம், என்ன பண்றது? அந்த விக்கிரக சம்பந்தமானவே சித்த விருத்திகள், அபிஷேகம் பண்றது, பூஜை பண்றது, அர்ச்சனை பண்றது எல்லாமே மானசீகமா பண்ணும் பொழுது அது உபாசனமா இருக்கு இல்லையா? அப்போ யதாசாஸ்திர சமர்த்திதம் கிஞ்சித் ஆலம்பனம் உபாதாய். இங்க ஆலம்பனம் அந்த மூர்த்தியாக இல்லாமல் சமஷ்டியாக எடுத்துக்கிறது வேதம். இல்லைன்னா இந்த ஓம்காரத்தை கொண்டு அதுக்கு மேல சமஷ்டியை சூப்பர் இம்போஸ் பண்ணி அங்க உபாசனை பண்ணுன்னு சொல்றது. அதெல்லாம் ஆலம்பனமா இருக்கு. தத்விலக்ஷண பிரத்யய அனந்தரிதம், வேற விதமான பிரத்யயங்கள் தாட்ஸ் வராம இது பண்றது. அப்ப இதுவும் மானச வியாபாரம் தான், மனோவிருத்தி தான். இது விசேஷா தானி ஏதானி உபாசனானி சத்வசுத்திகரத்வேன வஸ்து தத்துவ அவபாசகத்வாது அத்வைத ஞான உபகாரகானி ஆலம்பன விஷயத்வாத் சுகசாத்தியானிக இது பூர்வம் உபன்யஸ்யந்தே.
ஏன் இது இங்க சொல்லப்படுறதுன்னா, இந்த உபாசனங்கள் சத்துவம்னா புத்தி, மைண்டு. சத்துவ சுத்திகரம்னா மைண்ட வந்து சுத்தி பண்றது. சுத்தி பண்றதுன்னா என்ன? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ குறைக்குது. ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட், ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது. அந்த விஷயம் பிரம்ம விஷயமாக இருக்கிறதுனால ஒரு பிராடர் விஷயங்களை அசிமுலேட் பண்ற ஒரு கெப்பாசிட்டிய புத்திக்கு வளர்க்கிறது. வஸ்து தத்துவ அவபாசகத்துவா, சொரூபத்தை வந்து காண்பிச்சு கொடுக்கிற அத்வைத ஞானத்துக்கு உபகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்துல ஆலம்பனமா பண்ற விஷயம்தாங்கிறதுனால சுகசாத்தியம், கஷ்டம் கிடையாது. ஒண்ணும் இல்லாம வெறும் பிரம்மம் பிரம்மம்னா எனக்கு வந்து ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பொழுது, இது உனக்கு தெரியறதுல ஓம்ன்ற சப்தம் உனக்கு புரியறது, கண்ணுக்கு எதிர்க்க இவ்வளவு பெரிய உலகம் தெரியறது, இல்ல இந்த மாதிரி ஒரு விக்கிரகம் மைண்ட்ல கொண்டு வர முடியறது, இதெல்லாம் உனக்கு ஓரளவுக்கு சௌலபியம் இருக்குங்கிறதுனால ஆலம்பன விஷயமாக இருக்கிறதுல சுகசாத்தியமாக இருக்கு. அதனால இதை முன்னாடி சொல்லுது. கஷ்டமா இருக்கிற விஷயத்த கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்துட்டு இத வந்து முன்னாடி சொல்லி, கஷ்டம்னா என்ன, இதுக்கு ரெடினஸ் நமக்கு ரெடினஸ் இல்லாததுனால கஷ்டம். அதனால இது முன்னாடி சொல்லப்படுறது உபனிஷத்துக்குள்ளேயே அப்படின்னு சொல்றார். மேல ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.